இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தோல்விக்கு பிறகு காம்பீர் தலைக்கு மேல, காம்பீருடைய தலைமை பயிற்சியாளர் பதவியோட தலைக்கு மேல கத்தி தொங்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா அதுதாங்க உண்மை. அது எப்படி? பிசிசிஐ தான் வந்து காம்பீருக்கு வந்து அவ்வளவு இணக்கமா இருக்கு, காம்பீர் சொல்றதெல்லாம் செய்யுது, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டா, இப்போ நான் பேச போற விஷயங்களை கவனமா கேளுங்க. அது சாத்தியம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கௌதம் காம்பீர் தலைமை பயிற்சியாளரா பதவி ஏற்ற உடனே நிறைய விஷயங்களை தன்னிச்சையா செய்யறாப்புல, தான் நினைச்சதை செய்யறாப்புல. அதுக்கு வந்து முழு அதிகாரமும் எனக்கு தந்தா தான் நான் பயிற்சியாளரை தொடருவேன் அப்படிங்கிற கண்டிஷனோட தான் உள்ள வர்றாப்புல. பிசிசிஐயும் சரின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்றாப்புல, டெஸ்ட்ல பவுலிங் பயிற்சியாளரா அல்பி மோர்கல் வேணும்னு கேட்கிறாப்புல. அதே மாதிரி பேட்டிங் துணை பயிற்சியாளரா டென் டஸ்டேட், நெதர்லாந்தை சேர்ந்த டென் டஸ்டேட் வேணும்னு கேட்கிறாப்புல. அதையும் ஓகேங்கிறாங்க பிசிசி, எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கல. இப்படிக்கும் பயிற்சியாளர் பதவிகளில் எந்த வெளிநாட்டு பிளேயர்களையும் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருந்த இந்திய அணி பிசிசிஐ காம்பீருக்காக அந்த ரூலையே தளர்த்தி இந்த மாதிரி வெளிநாட்டு பிளேயர்களை பேட்டிங் பயிற்சியாளராகவும் பவுலிங் துணை பயிற்சியாளராகவும் வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பிசிசிஐ அந்த நேரத்தில் என்ன வந்து மைண்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஜாகிர் கானை வந்து பவுலிங் பயிற்சியாளராக நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. ஆனால் காம்பீர் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால அந்த எண்ணம் தவிடுபடி ஆயிடுச்சு. இப்போ இங்கிலாந்துக்கு எதிராக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தோல்வியை தழுவுனதுக்கான முக்கிய காரணம் இந்த பவுலிங் யூனிட் தான். 371 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணியும் அதை வந்து ஈஸியாக அடிக்க விட்டு 5 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவுனதுக்கு காரணமும் இந்த பவுலிங் யூனிட் தான். பும்ராவை தவிர வேற யாரும் சிறப்பாக செயல்படலை. என்னைய கேட்டால் ஜாகிர் கானை நீங்கள் நியமனம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜாகிர் கானுடைய ஐடியாலஜி வேற லெவலில் இருக்கும். ஜாகிர் கானுடைய டேலண்ட்டை நம்ம வந்து ஏற்கனவே இந்திய அணியில் பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில், பவுலிங் யூனிட்டில் ஒரு மாறுதலை கொண்டு வந்திருப்பாப்புல. மேபி இந்த தோல்வி கூட தவிர்க்கப்பட்டிருக்கலாம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது. நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. இதுக்கான அவுட்புட், நீ கொடுத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய ஜீரோங்க. கடைசியாக நடந்த 9 டெஸ்ட்டில் 7 தோல்வி, 1 டிரா, 1 வெற்றி. இந்த மாதிரியான ஒரு மோசமான ரெக்கார்டை இந்திய பயிற்சியாளர்களில், குறிப்பாக இந்திய பயிற்சியாளர்களில் யாருமே செஞ்சது இல்லைங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் யானை பலத்தோடு வளருவாங்க. வேற எந்த வெளிநாட்டு டீமும் ஜெயிக்கிறது அவ்வளவு லேஸில் இந்திய அணியை சாக்கியவே முடியாது. ஆனால் நியூசிலாந்து 3-0 3 டெஸ்ட்லையும் ஜெயிச்சு 3-0ன்னு வாஷ் அவுட் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு அவமானகரமான தோல்வியை இந்திய நாட்டில், உள்நாட்டில் கொடுத்தாங்க. அதுக்கு காரணமும் பயிற்சியாளராக இருந்த கௌதம் காம்பீர் தான். இந்த தோல்வியினால இவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WTC ஃபைனலுக்கு போக முடியாமல் போனதும் இந்த 3 போட்டிகளுடைய ஒரு படு தோல்வி தான் காரணம். இது காம்பீர் செஞ்ச முதல் தரமான சம்பவம். ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆடுறதுக்கு ஆஸ்திரேலியா போகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் 3-1 அப்படின்னு படுதோல்வி அடைகிறாங்க. இப்படிக்கும் அதுக்கு முன்னாடி 2 முறை ஆஸ்திரேலியாவில் போய் ஆஸ்திரேலியாவுக்கு லாடம் கட்டி 2 முறையும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை தன்வசப்படுத்தியிருந்தாங்க இந்திய அணி, விராட் கோலி கேப்டன்ஷிப் தலைமையில். அந்த பெருமை இந்த கௌதம் காம்பீர்னால போச்சு. இது கௌதம் காம்பீர் செஞ்ச தரமான சம்பவம் 2. இது மட்டும் இல்லாமல் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே நம்பர் 1 பவுலரான அஸ்வினை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி தொடரோட பாதியிலேயே ஓய்வு அறிவிக்க வச்சு அங்கிருந்து நாட்டுக்கு துரத்தி விட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். கௌதம் காம்பீர் தனக்கு பிடிக்கல, தான் ஒரு விஷயத்தை நினைச்சா எப்படி செஞ்சுருவாப்புல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அஸ்வினை அசிங்கப்படுத்தி பாதியிலே அனுப்பி விடுறாங்க. அதுக்கு பிறகு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை ஆடணுங்கிற விருப்பத்தில் இருந்தாங்க. அதுலேயும் ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட் தொடரை சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம கௌரவமாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா இருந்தாப்புல. ஆனால் அதுக்கு ஒரு ஆப்பு வச்சு மறைமுகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து ரோஹித் சர்மாவை ரிட்டையர்ட் ஆக வச்சாப்புல. விராட் கோலிக்கும் அதே நிலைமை. ரோஹித் சர்மா விஷயத்தையாவது ஓரளவு ஏற்றுக்கலாம், ஆனால் விராட் கோலினா இன்னும் 2-3 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப தரமாக ஆட முடியும் அப்படிங்கிற வந்து ஒரு ஃபிட்னஸில் இருந்தாங்க. விராட் கோலிக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து விராட் கோலியும் ஓய்வு பெற வச்சுட்டாப்புல. அதுக்கு காரணம் நான் அடித்து சொல்லுவேன், இந்த கௌதம் காம்பீர் தான். எனக்கு என்ன வந்து ஒரு ஆதங்கம் அப்படின்னா, இந்த இந்தியன் கிரிக்கெட்டுக்காக எவ்வளவோ செஞ்ச இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலியை
இந்த கௌதம் காம்பீருக்காக இந்த பிசிசிஐ விட்டு கொடுத்துட்டாங்களே, அது ஏன் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கேள்விக்கு விடை வந்து இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்ததான் இங்கிலாந்துக்கு டெஸ்ட் ஸ்குவாடு அறிவிக்கிறாங்க. இந்த டெஸ்ட் ஸ்குவாடில் நான் நினைச்சதை செய்கிறாப்புல, அதுலேயும் எக்கச்சக்க குளறுபடி. உள்நாட்டு கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் குவிச்ச சர்ப்ராஸ் கானை தூக்கி வெளியேறாப்புல. 3 வகை ஃபார்மேட்லையும் நம்பர் 1 பிளேயராக இருந்து ரன்களை குவிச்ச ஸ்ரேயஸ் ஐயரை தூக்கி வெளியே கடாசுறாப்புல. இதெல்லாம் பாருங்க, தன்னிச்சையா தனக்கு என்ன தோணுதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாப்புலையோ அதையெல்லாம் வந்து எந்தவித ஹெசிடேஷனும் இல்லாமல் செய்கிறாப்புல. அதே மாதிரி பும்ரா, கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் மாதிரியான அனுபவ வீரர்கள் இருக்கும்போது அவங்க 3 பேர்த்தை உட்கார வச்சுட்டு சுப்மான் கில்லை கேப்டன் ஆக்கி இந்த தொடருக்கு அனுப்புகிறாப்பு. இதெல்லாம் என்னைய கேட்டால் ரொம்பவே இது வந்து ரொம்ப ஒஸ்டான விஷயங்க. என்னைய கேட்டால் என்னென்னா, சுப்மான் கில்லுக்கு வந்து அவ்வளவு அனுபவம்லாம் ஒன்றும் கிடையாது. அதை வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே பார்த்தோம். தேவையான நேரத்தில் கூட ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதை வந்து காட்டவே இல்லை, ஒரு ஐடியாலஜி இல்லை. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தோத்ததுக்கு கேப்டன்ஷிப்பாக வந்து சுப்மான் கில் இருந்ததும் ஒரு காரணம். அந்த தவறை செஞ்சதும் இந்த கௌதம் காம்பீர் தான். படுதோல்விக்கு காரணம் சுப்மான் கில் வழி நடத்துனதுன்னு கூட நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு இந்த பிளேயிங் 11 ஸ்குவாடில் எப்படின்னா, பிளேயிங் 11 8வது வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு சர்துல் தாக்கூரை 8வது இடத்துல ஆட வச்சாப்புல. அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னு. ஆனால் அவர் பேட்டிங்கும் ஆடலை, பவுலிங்கும் ஆடலை, அதுவும் ஃபெயிலியர். இதெல்லாம் எப்போ ஃபெயிலியர்னு பார்க்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே தான். பிரதான ஒரு ஸ்பின் பவுலர் இல்லாமல் ஆடினது எவ்வளவு பெரிய ஒரு மடத்தனமான ஒரு காரியம் அப்படிங்கிறத காம்பீர் உணர்ந்திருப்பாப்புல. அதே மாதிரி ஐபிஎல் போட்டிகளில் அதிக ரன்கள் குவிச்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சாய் சுதர்சனை தூக்கி விராட் கோலியோட இடத்துல இறக்குனாப்புல. அதுவும் ஃபெயிலியர். யார் கேப்டன் ஃபெயிலியரு, இவர் சர்துல் தாக்கூரை இறக்குனது ஃபெயிலியரு, சாய் சுதர்சன் கொண்டு வந்தது ஃபெயிலியரு. இந்த 3 ஃபெயிலியர்னால ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் படுதோல்வி. இந்த மாதிரி வரிசையாக வந்து பண்ண எல்லா விஷயங்களுமே, காம்பீர் தன்னிச்சையாக செஞ்ச எல்லா விஷயங்களுமே தோல்வியில் முடிஞ்சிருச்சு. கடைசியாக நடந்த 9 டெஸ்ட்டில் 7 தோல்வி, 1 டிரா, 1 வெற்றி. இந்த மாதிரியான ஒரு மோசமான ரெக்கார்டை இந்திய பயிற்சியாளர்களில், குறிப்பாக இந்திய பயிற்சியாளர்களில் யாருமே செஞ்சது இல்லைங்க. இப்போ தான் பிசிசிஐ யோசிக்கிறாங்க. காம்பீர் சொன்னதுக்கெல்லாம் வந்து நம்ம பாட்டுக்கு வந்து தலையை ஆட்டிட்டோமோ, அது வந்து ஒரு தவறோ அப்படின்னு இப்போ அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. T20 போட்டி, ஒரு நாள் போட்டிகளுக்கு காம்பீர் ஓகே. ஆனால் இந்த டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கு காம்பீர் இனி செட் ஆக மாட்டாப்ல அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா, காம்பீர் தலைக்கு மேலே தொங்குற கத்தி நிச்சயமாக தலையிலேயே இறங்கிடும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் வந்து காம்பீருக்கு வந்து ஒரு வாழ்வாசாவா, பயிற்சியாளரில் தொடர்றதா வேணாமா அப்படிங்கிற வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கான ஒரு பாயிண்டாக இந்த இங்கிலாந்து தொடர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.